வெல்கம் டு ஜிஜி அடுப்பங்கரை. இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட சுவையான தக்காளி சாம்பார் வைக்கலாம். இது தக்காளி குருமா கிடையாது. அதை அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா தேங்காய், இந்த பொட்டுக்கல்ல, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் வச்சுக்கோங்க, சேர்த்து அரைக்கிறதுக்கு சோம்பு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒன்றா அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம தக்காளி சாம்பார் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இது குருமா மாதிரி இருக்காது, கொஞ்சம் டேஸ்ட் மாதிரி இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வெங்காயம், பூண்டு, ஒரு 2 கிராம்பு போட்டு வெங்காயம் பூண்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளியை நல்லா வதக்கணும். இது கூட மஞ்சத்தூள், உப்பு சேர்த்திக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கின பிறகு இதில் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. நல்லா இது கொதிக்கட்டும். இதில் உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொதித்து வரப்போ இந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கிறத இதில் ஊற்றி நல்லா நிறைய தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வந்ததுன்னா இதுதான் தக்காளி சாம்பார். இது தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் டேஸ்ட்டாக இருக்கும்.